தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு உங்களுக்காக இல்லை, நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை என்கின்ற துரைமுருகனுக்கு மட்டும்தான். ஒரு நிகழ்ச்சியில் எங்களது தமிழக வெற்றிக்கழக நட்சத்திர பேச்சாளர் நயலாமணி அண்ணன், தயவுசெய்து தமிழக மக்களே, நடுவில் ஏதாவது தவறான வார்த்தைகள் வந்தால் மன்னித்துக் கொள்ளவும். குழந்தைகள் வேண்டாம், பார்க்க வேண்டாம், பெண்கள் பார்க்க வேண்டாம், இந்த பதிவை தவிர்க்கின்றனர். ஒரு நிகழ்ச்சி எங்களது நட்சத்திர பேச்சாளர் நயலாமணி அண்ணன் பார்த்து சாட்டை துரைமுருகன் மேடையில் அமர்ந்திருக்கும் போதே பல கேள்விகளை அடுக்கினார். எப்பொழுது மும்பையில் நடந்த நிகழ்ச்சியை விவரித்து கேட்டார். என்ன நிகழ்ச்சி என்றார். மும்பையில் நாம் தமிழர்கள் கட்சி பிஜேபி ஓட்டு கேட்டதை குறிப்பிட்டு கேட்டபோது வெட்கமே இல்லாமல் மேடையில் சிரித்து கொண்டிருந்தவன் சாட்டை துரைமுருகன். சாட்டை அப்படி அவ்வளோதான், அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை. இதற்கு மேலே எங்களுக்கு மரியாதை கொடுக்க கேட்கணும்டா, உன்னை கேட்குறான்டா சாட்டை. நீ எல்லாம் இன்னைக்கு மேடையில் பேசுறியே, போலீஸார் கையை தாவேக்கா தொண்டன் கடித்து விட்டார், அடித்து விட்டார் அப்படின்ட்டு. எப்பா, அது என்ன பிரச்சனை முதல்ல தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் டாஸ்மார்க் நடந்த ஒரு பிரச்சனையில் தமிழக காவல்துறை தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது ஒரு தாவேக்கா தொண்டன் தான், நான் ஒருத்தி ஏற்றுக்கிறேன்டா, சொல்கிறேன்டா, அதுக்குன்னு தனியாக காரணம் சொல்லுவேன். கடித்ததும் உண்மைதான், வீடியோ பரவுனதும் உண்மைதான். நான் கேட்குற கேள்வி, தமிழகத்தில் எந்த இடத்துலையுமே சரி, நான் கேட்குறேன், அந்த எல்லாத்துலேயும் சொல்கிறேன், சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒரு 3 தான் சொல்கிறேன். ஒன்று, ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்துச்சு, அதுலேயும் கலந்துக்கிட்டவங்க நாங்கள். அது எப்போ சுதந்திர தின அன்னைக்கு களைச்சி விட்டாங்க. ஏன்னா சுதந்திர தின அன்னைக்கு போகிறான்னா அவங்க ஆட்சி கெட்ட பேருனால களைச்சி விட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களைச்சி விட்டாங்க. சரி, ஒத்துக்கிறேன். அடுத்து இப்போ இருக்க ஆட்சியில் யார் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. நிறைய என்ன பண்ணாங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அது எப்படி? சுதந்திர தின அன்னைக்கு களைச்சி விட்டீங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ போராட்டம் போகும்போது அடித்து மிதித்து போட்டு ஒருத்தவனெல்லாம் போட்டு பொம்பளைங்கள்லாம் போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பற்றி உனக்கு பேசுகிறதுக்கு வாயே வராதே. வாயில் என்ன வாழைப்பழம் வச்சுருந்தீங்களா? என்ன வாழைப்பழம் வச்சுருந்த? ரஸ்தாலியா இல்லை மலை வாழைப்பழமா? எந்த பழம் எனக்கு வச்சுருந்தா எனக்கு இன்ன வரைக்கும் சத்தியமாக தெரியாது தம்பி. சாட்டை துரைமுருகா, எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. அதெல்லாம் பற்றி பேசாத ஒரு நீ சாதாரண தள்ளுமுள்ளு. அது எதுக்கு நடந்தது? ஒரு டாஸ்மார்க் பிரச்சனை நடந்தது. அதை அன்னைக்கு பெரிய லாடு மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு தாவேக்கா தொண்டன் கையை கடித்து விட்டார், அது காவல்துறை அதிகாரி கையை கடித்து விட்டார் அப்படின்ட்டு. எதுக்குடா அந்த மானக்கட்ட பொழப்பு உனக்கு? அன்றைக்கெல்லாம் மேடையில் எங்கள் பேச்சாளர் பேசின பேச்சுக்கெல்லாம் வெக்கலாமல் சிரிச்சுட்டு இருந்தியே. வாங்கின காசுக்கு நீ கூவுறன்னு தெரியுது. எதுக்கு இந்த பொழப்புன்னு தான் கேட்குறேன். உன்னைய மாதிரி காசை வாங்கிட்டு நான் பேசுகிறவன் கிடையாது. மணியண்ணா தெரியுமா? இப்போ ஒரே நிமிஷம். 11:10 திங்கக்கிழமை இரவு. உன்னைய மாதிரி காசை வாங்கிட்டு கூலிக்கு போகிறவன் நான் கிடையாது. சரியா? பெட்டி பெட்டியாக போய் ஆளுங்கட்சியில் போய் வாங்கினீங்கல்ல,
அப்படி நான் கிடையாது. நீ ஒருத்தவனை நீ எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோண்டான ஒருத்தவனை உன்னை நீ விமர்சிச்சிருக்க, தவறாக பேசியிருக்க. நானும் உன்னே பேசுவேன். ரூல்ஸ் இருக்க, ரைட்ஸ் இருக்கு எனக்கு, சரியா? அடுத்த தாட்டி நீ மேடையில் ஏறி தமிழக வெற்றி கழகத்தை வந்து நீ அதை தவறாக பேசவே கூடாது, சரியா? என்ன நீ கட்சி வச்சு நடத்துறீங்க? நீயே ஒரு தலைவர் என்னென்னட்டுக்குடா மாநாடு போடுறீங்க? ஆடு மாடெல்லாம் வச்சு மாநாடு போடுறீங்க, கடலுக்கு நடுவில் போய் மாநாடு போடுறீங்க. ஏன் தமிழக மக்களை வச்சு மாநாடு போடுங்க? திருச்சியில் ஒரு மாநாடு போட்டிங்களே, ஒரு தலைவர் பேசிகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் டே சீமான் அந்த என்ன இல்லை அதையும் நாங்கள் தான் பண்ணோமா இல்லை கேட்குறேன். இல்லை நாங்கள் தான் அப்படியே சொல்லுவேன், அதையும் சொல்லுவேன், நாங்கள் தான் காசு கொடுத்து பூவும் வச்சோம் அப்படின்ட்டு. தலைவனை மக்கள், தமிழக மக்கள் வந்து கோமாளியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. அதெல்லாம் புரிஞ்சுக்க. 8% ஓட்டு வாங்கினீங்களே, 10 வருஷமாக இருக்கீங்களே, 8% ஓட்டை வாங்கி ஒரு வார்டு கவுன்சிலர்லாம் உங்களால் ஆக முடியுதா? எதுக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு? நான் கேட்குறேன். நீ எல்லாம் அதான் சொல்கிறேன், ஒரு வார்டு கவுன்சிலர் இல்லாத ஒரு கட்சி, நீ எங்கள் தமிழக வெற்றி கழக தொண்டனை வந்து நீ தவறாக பேசியிருக்கிற. அதுக்கு தான் அந்த பதிவு, சரியா? நீ இனிமேல் மேடை ஏறி பேசுனீன்னு வையே, இதுக்கு மேலே எங்களுக்கு அசிங்கமாக பேச தெரியும். ஆனால் எங்கள் தளபதி வளர்ப்பு அப்படி. இனிமேல் அடுத்த பதிவு போடுவேன், நீ அடுத்த என்ன பேச்சு பேசினாலும் நாங்கள் பேசிக்கணும். டேய் இளைஞர்கள், நாங்கள் அரசியலே நாட்டம் இல்லாமல் இருந்தோம், ஈடுபாடு இல்லாமல் இருந்தோம். ஆனால் நாங்களே அரசியல் எங்களை பார்க்க வச்சவர் தான் எங்கள் தளபதி. ரசிகனாக இருந்து தொண்டனாக மாறி இருக்கோம், சரியா? சும்மா இந்த 10 வருஷத்தில் உன் தொண்டை பின்னாடி, அதாவது உன் பேக்குக்கு, உன் தலைவர் பேக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சு வந்தவன்ல நான், சரியா? ரசிகனாக இருந்து இன்றைக்கி தொண்டனாக மாறி இருக்கோம், சரியா? மரியாதை இருந்துங்க. சோறு திங்கிறியா? அதுக்கு பதில் பேசு. ஏன் உனக்கு அப்படி என்ன? ஒரு தமிழகத்தில் யார் ஆளுங்கட்சியாக இருக்கா, யார் எதிர்கட்சி, அவங்களெல்லாம் பற்றி பேச உனக்கு வாயே வராது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தானே உன் கண்டுக்க. முதல்ல இந்த ஃபஸ்ட்டில் வந்து இப்படி ஒன்று விட்டுவோம். இல்லை தம்பி சாட்டை துரைமுருகா, அங்கிள் சாட்டை துரைமுருகா, நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ மேடை ஏறி தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிச்சுன்னா, என்னைய மாதிரி பல பேர் இருக்காங்க. நல்லதுக்கு இல்லை, காலம் இல்லை உனக்கு. உங்களுக்கு இனிமேல் காலமே கிடையாது. இருக்கிற அந்த 8% ஓட்டு போயிடும், நல்லா புரிஞ்சுக்க. தலைவர் சீமான் அவர்களே, சாட்டை துரைமுருகனை வாயை கொஞ்சம் அடக்க சொல்லணும், சரிங்களா? இல்லை அந்த உங்கள் மான மரியாதையை அவனே கெடுத்துருவான். நன்றி மக்களே.